சும்மா சன் டிவில சமையல் கலையை கத்து தர மாதிரி எவ்வளவு அழகா காய்கறியை கட் பண்றாமா. என்ன கட்டிங்க ஏன் இப்படி ஒரேடியா ஐஸ் வைக்கிற? முதல்ல என்ன விஷயம் சொல்லு. அதாமா அந்த சுரேகா இருக்கால, எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கழுத்து அறுக்குறா. நான் சொல்லிட்டேன், இந்த அர்ஜென்ட் எல்லாம் என்கிட்ட நடக்காதுன்ட்டேன். ரொம்ப கரெக்டா சொன்ன. வேற பொண்ணு பார்க்கலாம். அது பாவம்மா, அவ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? அப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? வயசுக்கு வரட்டும். ஐயோ, நல்லா வேட்டு வைக்கிறியே. சுரேகா அப்பா கிட்ட கல்யாண விஷயம் பேசுறதுக்கு தான் இன்னைக்கு சீர்காழிக்கு போறேன். நான் நினைச்சேன். டாடி கிட்ட இந்த விஷயத்தை சொன்னியா? அவர்கிட்ட சொன்னா கேட்பாரா? நாம சொன்னதா எப்பயாவது கேட்டிருக்காரா? அதுவும் அவரே வராரு. நீ போறேன் செஞ்சு முடிச்சிரு. எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. என்னங்க, எங்க போறீங்க? சார் கொஞ்சம் இப்படி உட்காருங்க. எதுக்கு? வெளியே போறப்போ எங்க போறீங்கன்னு யாரும் கேட்க கூடாது. ஒரு தடவை நீங்க அசம்பிளிக்கு போறப்போ எங்க போறீங்கன்னு கேட்டாங்கல்ல, என்ன ஆச்சு? அன்னைக்கு அசம்பிளி ஃபைட்ல யாரோ வீசி எறிஞ்ச மைக்கு உங்க தலையில விழுந்து ரத்தம் வந்துச்சு. மன்னிச்சிடுங்க, உங்க அவசரத்தை பார்த்து. அவசரமான விஷயம் தான். ராகேஷுக்கு பிரசிடன்ட் சாரோட பொண்ணு நிச்சயம் பண்றதுக்காக சீர்காழி போறேன். சீர்காழிக்கு போறீங்களா? ராகேஷ்க்கு அவங்கிட்ட இது சொன்னீங்களா? என்னது சொல்லணுமா? என்னங்க? வணக்கங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கட்டும். எதுக்குப்பா இதெல்லாம்? என்ன மகேந்திரா, எதுக்கு இதெல்லாம்? இந்த மாதிரி மாலை வாங்கிட்ட மட்டும் பத்தாது. அரசியல் தலைவர்களுக்கு ஆண்டவ மேல உள்ள பக்தி நாட்டு மேல இருந்தா நம்ம நாடு சீக்கிரம் முன்னுக்கு வந்துரும். எவ்வளவு அற்புதமா சொல்றீங்க. எனக்கு வேண்டாம், ஆண்டவனுக்கு. என்ன மகேந்திரா? அவிஸ் ராகேஷ் நல்லா இருக்கா சார்? சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டு அரசியலா கட்சி அரசியலா? ரெண்டும் தான். எங்க ஓடுற? என்னது? என்ன பார்க்க வந்தீங்களா? எங்க அப்பா பார்க்க வந்தீங்களா? யோசிக்காம என்ன விஷயம்னு சொல்லுங்க. பிரசிடென்ட் சார், நல்ல இடத்துல சந்திச்சிருக்கோம். என் பையன் லா பாஸ் ஆயிட்டான். என் ஒரே பையனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் செஞ்சு வச்சு என் மருமகளை ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா. நாம அரசியல் ரீதியா வளரணும்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இன்னும் ஊருக்கு போனது முதல் வேலையா கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஓகே வாங்கம்மா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சார், காதல பிரிக்கிறது கடவுளையே வெறுக்கிற மாதிரி இல்லை. சாஸ்திரங்கள் சொல் ப்ளீஸ். அது கோயில் மணி கூட அடிச்சு ஓகேன்னு சொல்லிடுச்சு. சுரேகா, சீக்கிரமே கல்யாண பிராப்தி. அப்படின்னா ஒரு வேலை செய்யலாம். என் வார்த்தையை காப்பாத்த பிரசிடென்ட் பொண்ண மேரேஜ் செஞ்சுக்கோ. உன் வார்த்தையை காப்பாத்த சுரேகாவை வச்சுக்கோ. தட்ஸ் ஆல். அரசியல் விபச்சாரம் பண்றதுக்கு உங்களுக்கு துணையா நான் இருக்க மாட்டேன். என்னால முடியாது. என்ன தைரியம் இந்த பெத்த அப்பனை எதிர்ப்பேன். பெத்த அப்ப நாட்டம் தான் என்கிட்ட பேசுறீங்களா? எனக்கு நீங்க அப்பாங்கிறது இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அது ஞாபகம் உள்ளதுனால தான் உன் மேரேஜ் பெரிய லெவல்ல பிக்ஸ் பண்ணி இருக்கேன். பெரிய லெவல்? என்ன அந்த லெவல்? 6 அடி வளர்ந்திருக்கேன். அதை இன்னும் வளர்க்க போறீங்களா? உங்க அரசியல் நீங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும். அதுக்கு என் வாழ்க்கை நீங்க பணி வைக்க சொல்றீங்களா? அரசியலுக்காக என் அழிக்க தயாராயிட்டீங்க. தான் பெத்த புள்ள மேல பரிவும் பாசமும் அன்பும் அரவணைப்பும் உள்ளவன் தான் நல்ல தகப்பனா இருப்பான். அந்த குணம் உங்ககிட்ட செத்து போச்சு. நீங்க உயிரோட வாழுறது அதிகாரத்துக்காக, சாகிறது அதிகாரத்துக்காக, செத்தாலும் ஆவி அலையறதும் அதிகாரத்துக்காக மட்டும்தான். நான்
யாருன்னு என் சக்தி என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல? நான் சொன்னதை முடிக்கிறவன். ராகேஷோட மறுபடியும் உன்னை பார்த்தேன், கதையை முடிச்சிருவேன். சுரேகா, எங்க அப்பா என்ன சொன்னாரு? கொன்னுடுவார் மிரட்டினாரா? ராகேஷ், நாம சந்திக்கிறதும் கல்யாணம் செஞ்சுக்க போறதும் அவருக்கு பிடிக்கலையா? அவர் தலைவர் அவரது இந்த நாட்டுக்கே பிடிக்கலன்னா அவர் என்ன செய்வாரு? அரசியலை விட்டுருவாரா? நீ ஒண்ணும் பயப்படாத. நம்ம கல்யாணம் ஏன் நடக்காது, எப்படி நடக்காதுங்கிறத நான் பாக்குறேன். பாத்தீங்களா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பெயரால நான் கூடிய சீக்கிரத்துல கட்ட போற மாளிகை அவர் பேரை வச்சு இதை இந்த நாட்டுக்கே அர்ப்பணிக்க போறேன். இது ரெடி ஆச்சுன்னா தாஜ்மஹாலுக்கு பாட்ட மாதிரி இருக்கு இது. அங்க போலாம், சாப்பாடு ரெடியா இருக்கு. வலது பக்கத்துல அரைஞ்சா இடது பக்கத்தை காமிக்கிற டைம்ல நான் பிறக்கல. வலது பக்கத்துல அரைஞ்சா இடது பக்கத்துல அறையிற டைம்ல பிறந்தவன்னா. நிறுத்து. நீ அப்பனா இருந்து குடும்பத்துக்கு அநியாயம் செஞ்சதுக்கு ஒரு அறையும், தலைவனா இருந்து நாட்டையை கொள்ளையடிச்சதுக்காக ஒரு அறையும் நான் ஒன்னு அறைவேன். ராகேஷ், என்ன பேசுற? உள்ளவா. சுரேகாவை என்ன சொல்லி மிரட்டாரு கேளுமா? ஒன்னுடுவேன்னு வார்னிங் கொடுத்தேன். என்னங்க, ஏன் அப்படி சொன்னீங்க? வாயமுடு. உன் வாயை நான் மூட வச்சிடுவேன். சுரேகாவை எப்படி கொல்லுவேன்னு நானும் பாக்குறேன். நான் நிச்சயம் செஞ்ச சம்பந்தத்தை நீ ஒத்துக்காம போனா அவளை வெட்டி பொணமாக்கி உனக்கு பரிசா நான் தருவேன். எங்க செய் பார்க்கலாம். நீ உயிரோடு இருக்கிற போய் உன் கொல்லி வச்சிருவேன். உண்மையிலேயே நீ என் மகன் தானா? போய் அசம்பிளில கேளு. ராகேஷ், ஒரு மோசமான பொண்ணுக்காக பெத்த அப்பனை எதுக்குறியா? சுரேகா இல்ல, நீதான் மோசமானவன். பதவியை பிடிக்கிறதுக்காக சொந்த மகனையும் கட்ட பொண்டாட்டியையும் கடைசியில தாயை கூட விக்கிற புனிதமான மனசு இருக்கிற பெரிய மனுஷன் நீ. அயோக்கியனான உன் மகன் சொல்லிக்கிறது எனக்கு அசிங்கம். அவன் மருமகளா வரத நீ தடுக்க முடியாது. அவ என் மருமகளாக கூடாது. நீங்க கூடாதுனாலும் அவ என் மருமகளா தான் போறா. உன் ஆத்திரத்தை விட அம்மாவோட ஆசீர்வாதம் தான் எனக்கு பெருசு. நான் போய் நாளைக்கு லா டிகிரி வாங்க போறேன். அதை வாங்கின உடனே சுரேகாவோட கழுத்துல தாலி கட்ட போறேன். வாமா. ராகேஷ் அவங்க அப்பா பேச்ச கேட்காதால அவருக்கு ஆத்திரம் அதிகமாச்சு. பிரசிடென்ட்டோட பொண்ணு ராகேஷ் கல்யாணம் செஞ்சுக்காம போனா அரசியல் அவரோட எதிர்கால சூன்யமாயிடுமோங்கிற பயம் அவரை ஒரு வெறி பிடிச்ச மனுஷனா மாத்துச்சு. அது நவராத்திரி திருவிழா நடந்துகிட்டு இருந்த நேரம் ஒரு நாள் சுரேகாவோட வீட்டுக்கு ஒரு ஆளை அவங்க அப்பா அனுப்புனாரு. ராகேஷுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அந்த ஆள் அவகிட்ட சொன்னான். ராகேஷை பாக்குறதுக்காக சுரேகா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனா. சுரேகா கிட்ட ஒரு ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் சொல்லி நம்ப வச்சாங்க. அவளை ஒரு ரூமுக்குள்ள அனுப்புனாங்க. அங்க ராகேஷுக்கு பதிலா வேற ஒரு ஆள் இருக்கிறத பார்த்து அவ பயந்தா. விபச்சார குற்றத்தை சுமத்தி சுரேகாவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஹோட்டலுக்கு வெளியே இருந்த மகேந்திராவை சுரேகா பார்த்தா. அவரோட சுயநலத்துக்காக தன்னை ஒரு பகடக்காயா அவர் பயன்படுத்திக்கிட்டதை அவ புரிஞ்சுக்கிட்டா. கோயில் தர்மகர்த்தாவா மானத்தோடு கௌரவமா வாழ்ந்த சுரேகாவோட அப்பா இந்த விஷயத்தை கேட்டு அவமானத்தால கூனி குறுகி போனாரு. சுரேகாவை வெயில்ல கூட்டிக்கிட்டு போறதுக்காக அவர் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. டாடி, டாடி, நான் எந்த தப்பு செய்யல டாடி. டாடி.